நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சமீபத்தில் ஒரு கவனத்தை கவர்ந்த ஒரு கமெண்ட் ஆன்லைன் வகுப்புகள்லையா பிரீமியம் வீடியோக்கள்லையா பொது வீடியோல எதில் அன்னைக்கு அனுப்பிச்சாங்கன்னு கூட தெரியல. ஆன்லைன் வகுப்புகள் கமெண்ட்டை நான் நேரடியாக பார்க்குறேன். பிரீமியம் வீடியோவில் வர கமெண்ட்டையும் பொது வீடியோக்களில் போடுற கமெண்ட்லையும் சரியான கமெண்ட்டாக இருந்தால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இதை என்னுடைய கவனத்துக்கு அனுப்புவாங்க. ஏதோ ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட், ஐயா பலன் சொல்றதுல காதல் திருமணம் எப்படி நடக்கும், யார் காதல் திருமணம் பண்ணுவா, தைரியமா கல்யாணம் பண்றவங்க, அதுல குறிப்பா என்ன சொல்றதுன்னா ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க, தைரியமாக அந்த திருமணத்தை நடத்தி அதை காப்பாத்திக்கிறவங்க, அல்லது இந்த மாதிரி திருமணத்தை இதாகி ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க 3-4 மாசத்துலயே திரும்பி வந்துடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு எப்படி ப்ரிடிக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனால் அதை கேட்டவர் ஒரு ஜோதிடர் மாதிரி தான் இருந்தது. காதல் திருமணங்களை ப்ரிடிக்ட் பண்ணுவது எப்படி, தாய் தந்தையரை அனுமதி இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்றதை எப்படி ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான நீண்ட கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருந்தார். யாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கான ஒரு பதில் இது. சில நேரங்களில் அத்தி புத்தார் போல ஒரே நாளில் 2 மாதிரியான ஜாதகம் வரும். அதுதான் என் கண்ணை உறுத்தும். இது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் ஒரே நாளில் 2 அமைப்புகள், ஒரே நாளில் 2 பேர், 2 பேரண்ட்ஸும் மனசு நொந்து பேசினாங்க. ஐயா இந்த மாதிரி நடந்துருச்சு, பொண்ணு திரும்பி வருமா. பேரண்ட்ஸ் எப்படின்னா பொதுவாக என்ன பேசுவாங்கன்னா, பொண்ணு திரும்பி வந்துருமா, அதுக்கு ஒரு 2வது வாழ்க்கை உண்டா, அந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதுக்கு ஒரு 2வது வாழ்க்கை உண்டா, பொண்ணு திரும்பி வந்துருமான்னு கேட்பாங்க. இதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இறைவனை தவிர ஜோதிடத்தை தவிர வேற யாராலும் பதில் சொல்ல முடியாத கேள்வி அது. பொண்ணு எங்க டச்சில் இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு, எங்கேயோ நல்லா இருக்குன்னு பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குது, அதுக்கு எதனா ஜாதக ரீதியா 2வது கல்யாணம் இருக்கா, வந்துருமா திரும்பி அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் ஜோதிடத்திலையும் கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். கடவுள் உடனடியாக பதில் சொல்ல மாட்டார், நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். செயல்களின் மூலமாக பரம்பொருள் தன்னுடைய இருப்பை தன்னுடைய பதிலை உணர்த்தும். ஜோதிடன் நேரடியாக பதில் சொல்லலாம், இங்கே கிரகங்கள் இருக்கு அதனால இப்படி நடக்கும்ன்றதை சொல்லிடலாம். இந்த 2 ஜாதகம் விளக்க போறேன். 2 ஜாதகமும் ஒரே நாள்ல என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்ட வேறு வேறு ஊர்களில் இருந்து, ஒருவர் ஆந்திராவிலிருந்து கேள்வி கேட்டது, ஒன்று தமிழ்நாட்டில இருந்து ஒன்று கேள்வி கேட்டது. அப்ப காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கான விதிகள் ஏதாவது இருக்குதா? மூல நூல்களில் சொல்லப்படக்கூடியது 5, 7ஆம் பாவகங்கள் லேசா புதனையும் டச் பண்ணுது. ஆனா சுக்கிரன் தான் காதலுக்கு காமத்திற்கு காரகமான கிரகம். காதல் வந்துட்டா உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குது? காமம் கிடைக்கிறது, அனுமதிக்கப்பட்ட காமம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாமா? இப்ப கூட அந்த போக்சா சட்டத்தில் ஏதோ ஒரு விதி விலக்க சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்கு. இளம் வயதினர் 13, 16, 18 வயசுக்கு கீழானவங்க ஏதோ போக்சா சட்டம் நினைக்கிறேன். அதாவது 18 வயதிற்கு மேலானவர்களுக்கு ஒரு சட்டம், 18 வயதிற்கு கீழானவர்களுக்கு ஒரு சட்டம். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தேன். 18 வயதிற்கு கீழானவர்களை ஒருவருக்கொருவர் பள்ளி கல்லூரி பருவத்தில் காதல் பண்ணும்போது அவங்கள போக்சோ சட்டத்தில் போட வேண்டாம், அதை காதலாக பாருங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சற்று அறிவுறுத்தியதாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் படிக்க நேர்ந்தது. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல எப்படி எதை கணிப்பது? காதல் என்று வந்துவிட்டாலே அந்த இடத்துல காமம் தான் ஒரு முழு காரணமாக முதல்ல இருக்குது. என்னதான் ஓப்பனா பேசினாலும் நாங்க 2 பேரும் தெய்வீக காதல் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டாலும் அந்த காதலின் முடிவில் இருக்க போறது என்னமோ காமம் தான், கல்யாணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ. சில விஷயங்களை ஜோசியத்துல நச்சுன்னு புரிஞ்சுக்கணும். நாங்க தெய்வீக காதல், நாங்க தொட்டுக்காம பேசுவோம், தொடாமே பேசுவோம், தள்ளி நின்று பேசுவோம், தூரம் நின்று பேசுவோம், 2 பேரும் உடலை காதலிக்கவில்லை மனதை காதலிக்கிறோம். அப்ப 2 பேரும் என்ன காதலிக்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து காமத்தை அனுபவித்து பிள்ளை பத்துக்கிறதுக்காக தான் காதலிக்கிறாங்க. ஆக எங்க பார்த்தாலும் காதல் என்றால் அந்த இடத்துல காமம் வந்துவிடும். சில நேரங்களில் நான் வெளிப்படையா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு சில ஜோதிட கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படையான சில விஷயங்கள் கண்டிப்பாக அவசியம். கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட் என்னன்னா, காதல் செய்யக்கூடிய அமைப்பு என்ன, காதல் எப்படி காதலை என்னுடைய புள்ள காதல் பண்ணுமா, என் புள்ள காதல் பண்ணி ஓடி போயிடுமா, என் புள்ள காதலே பண்ணாதா, என் புள்ள காதல் பண்ணாலும் என் பேச்சை கேட்குமா, அம்மா அப்பாவுடைய சம்மதத்தை பெறுமா அப்படின்றதுக்கு எப்படித்தான் பதில் சொல்லுகிறது ஐயா அப்படிங்கறது கமெண்ட். அதற்கான உதாரண ஜாதகங்களை சொல்ல போறேன். மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் 5, 7 என்கின்ற அமைப்புகள் காதல் பாவகம் உண்மை. லேசாக புதனையும் சேர்க்கிறது, சந்திரனையும் சேர்க்குது, உண்மைதான். சந்திரனும் புதனும் கற்பனை, காதல் என்றாலே கற்பனை தானே, உடனே அப்படியே மிதக்கிறோம்ல. காதலிக்கக்கூடிய விஷயம் காதல் பண்றவங்க அந்த காலத்துல எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மோட்டு வழியை பார்த்துக்கிட்டே உட்காராத அப்படின்னுவாங்க. மோட்டு வழியை பார்த்துட்டே உட்காந்துருக்கிறாருன்னா மனசு எங்கேயோ சிந்தனையில பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆக சந்திரனும் புதனும் கற்பனைக்கும்
அப்படியே நடந்து கொண்டே கற்பனை ஒரு இடத்துல போய்கிட்டே இந்த இடத்துல உடம்பு மட்டும் இருக்கும், மனசு இங்கே எல்லாம் இருக்கிறதுக்கு சந்திரனும் புதனும் காரணம். இந்த கற்பனை அமைப்புகள்ல தான் காதல் வருகிறது. ஆக காதல் என்பது கற்பனையின் அடிவில் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வர்றது. சந்திரனும் புதனும் என்பது காதலுக்கு ஒரு வகை துணையாக இருக்கலாம் என்றாலும் கூட காமத்தை அனுபவிப்பதற்கு, காமத்தை அடிப்படையாக கொள்வதற்கு சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கண்டிப்பாக காரணம். 5, 7ஆம் பாவகங்கள் காதலுக்கு உறுதுணையா? ஆமாம், ஒரு வகையில. ஆனா நான் இன்னும் ஜோதிடத்தை கொஞ்சம் துல்லியமாக்குவேன். 5ஆம் இடத்திலிருந்து, 5ஆம் இடம் சிந்தனைகளை, கற்பனைகளை, சிந்தனைகளை, எண்ணத்துல தானே காதல் பிறக்குது. சிந்தனை வந்து தானே சிந்தனை. இந்த பொண்ணு அழகா இருக்கிறாளே, இந்த பையன் அழகா இருக்கிறானே, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கேன், இந்த பையன்கிட்ட நான் வந்து பழகலாமா, இந்த பெண் அழகா இருக்கிறாளே, இந்த பெண் எனக்கு கிடைப்பாளா என்கின்ற மனதில் தோன்றுகின்ற, மனம் என்பது பூர்வபுண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகம் தானே. அந்த மனம், சிந்தனை போன்ற அமைப்புகள் 5ஆம் பாவகம். அதுல இருந்துதான் முதல்ல காதல் பிறக்கிறது. காதல் பிறந்தவன 7ஆம் பாவகத்திற்கு தவ்வுது அப்படின்னு சொல்லிட்டு மூல நூல்கள் சொல்லுகின்றன. உண்மையில சொல்ல போனா காதலின் பாவகங்கள் காமத்தை அனுபவிக்கக்கூடிய பாவகங்களான 3, 7, 11. ஏன்னா காதல் கடைசியா காமத்துல தான் முடியும். நீங்க வந்து கல்யாணம்னு வந்துட வேண்டாம். கல்யாணம்னு வராட்டால இன்றைய அமைப்பிற்கேற்றாற் போல காமத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காதல் கண்டிப்பாக 2 உடல்களுடைய சங்கமம் என்கின்ற ஒரு அமைப்பையும் கொண்டு வருவதால் 5ஆம் பாவகத்தில் மனதில், கற்பனையில், சிந்தனையில், எண்ணத்தில் சந்திர புதனால் உண்டாகக்கூடிய இந்த காதல் காமத்தில், கல்யாணத்தில் அல்லது கல்யாணம் அல்லாத முன்பே நிறைவேறக்கூடிய காமத்தில் முடிவடையும் போது 3, 7, 11 தொடர்புகள் வந்துடும். ஒருவர் காதலிப்பாரா என்பதை சுக்கிரனை வைத்தும் 5ஆம் பாவகத்தை வைத்தும் காதலித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை இப்ப கூட இந்த 12 வயசு பையனுடைய இதைதான் இதுக்கு முன்னாடி போட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ 12 வயசுலயே லவ், 11 வயசுல அந்த பொண்ணு, 12 வயசுல அந்த பையன். சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 3, 7, 11 பாவகங்கள் சம்பந்தப்பட்ட உதாரண ஜாதகத்தில் அதை விளக்குறேன். 3, 7, 11 இதுல 2 மெஜாரிட்டியா இருக்கும். 1, 7, 11 இருக்கும், இல்லனா 3, 11 இருக்கும், இல்லனா 3, 7 இருக்கும். இந்த 2 மெஜாரிட்டியான முக்கோண காம திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3, 7, 11ஆம் பாவகங்களுடைய தொடர்புகள் ஒருவருக்கு நடந்து பருவ வயதில் நடக்கும் பொழுது, அங்கே சுக்கிரனும் இணையும் போது, சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணையும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்துல ஒட்டு மொத்தமா அதை நம்ம கணிச்சிடலாம். இவர் வந்து காதல் வயப்படுவார் அப்படிங்கறது. ஐயா, இது இவ்வளவு இப்படியே போய்கிட்டே இருக்கே, சிம்பிளாலாம் விதிகள் இல்லையா? சிம்பிளாலாம் ஜோதிடத்துல விதிகள் கிடையாதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வகையான காம்பினேஷன். அப்ப காதல் வருவது எல்லோருக்கும் இயல்பு. அந்த காதலை செயல்படுத்தக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, மற்றபடியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கறத நீங்க லக்னத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்து அதுல எப்படி செயல்படுவாங்க என்பதை பார்த்து விடலாம். உதாரணத்திற்கு நான் வந்து முஸ்லீம் பையனை காதலிக்கு தான் கேட்பேன், கிறிஸ்டின் பையனை காதலிக்கு தான் கேட்பேன். ஆமான்னு வாங்க, பட்டு அதை துல்லியமாகவே பார்த்துடலாம். அல்லது முஸ்லீம் பையனை காதலிக்குதுங்கய்யா, இது வந்து கல்யாணம் பண்ணிக்குமா, நாங்க சொல்ற இந்து பையனை காதலிக்குமான்னு கேட்டு வருவாங்க. அடுத்ததுக்கு இப்ப செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கும். செவ்வாதசை சுக்கிரபுக்தியில லவ் பண்ணிருக்கோம். ராகுதசை அடுத்து வரும். ராகுதசையில உங்க பொண்ணு மதம் மாறி முஸ்லீம் பையனோட சேர்ந்து முஸ்லீமா போயிடுமான்னு சொல்லுவேன், தசாபுக்திகளின் அடிப்படையில். அப்போ 3, 7, 11ஆம் பாவகங்கள் காம திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் 3ஆகவோ 7ஆகவோ 7ஆகவோ 11ஆகவோ 3ஆகவோ 11ஆகவோ 7, 3ஆகவோ இந்த இரட்டை நிலையில ஒரு வகையில கனெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்புகளை பெறும் பொழுது காதல் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்து அதனை அடைத்த தசாபுக்தி அமைப்புகள் அதற்கு அப்படியே சீராக ஒன்றை கொடுக்கக்கூடிய தன்மையாக வந்துருதுங்க. இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனாலதான் என் வீடியோ சில பேர் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் என்ன கொடுப்பீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், புரியல, உங்களை திட்டுனேன், அப்புறம் வந்து திரும்ப வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது லேசை புரியுற மாதிரி இருந்தது, அப்புறம் திரும்ப உங்க வீடியோல பார்க்கும்போது புரிஞ்சதுன்னு சொல்லுவீங்க. ஆகவே புரியிற நிலைக்கு வர்றதுன்றதும் ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போது தலைப்பு காதல் வருவது 3, 7 பாவகங்களின் அடிப்படையில, அதனுடைய தொடர்புகளின் அடிப்படையில, அதனுடைய அதிபதிகளுடைய 3, 7, 11ஆம் அதிபதிகள் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர் உறுதியாக காதல் செய்வார். அந்த காதல் எப்படி நிறைவேறுகிறது என்பது தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்தது. ஒருவேளை அஷ்டமச்சனி, ஜன்மச்சனி இது போன்ற ஜன்ம நட்சத்திரத்திலேயே சனி போகும்போது மனதை உருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதாலும், அட்டமத்து சனி நடக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக பெரும்பாலானோருக்கு அஷ்டமச்சனி, ஜன்மச்சனியில காதல் முறிவு ஏற்படும். ஆனா எல்லாத்துக்கும் ஏற்படுறதில்லை. ஒரு 80% பேருக்கு அஷ்டமச்சனி, 7.5 சனி. இப்ப கீழே கமெண்ட் பாருங்க, ஐயா எனக்கு அஷ்டமச்சனில லவ் ஃபெயிலியர்னு வரும்.
அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கும் பொழுது 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது உறுதியாக மனமுறிவு, காதல் முறிவு ஏற்படும். 6-8 தசாபுக்தின்னு வந்துருச்சுன்னா நீங்க அழுதான் தான் ஆகணும், அசிங்கப்பட்டு தான் ஆகணும், கேவலப்பட்டு தான் ஆகணும். அம்மா அப்பா கிட்டயோ வெளியிலே எங்கேயோ இதெல்லாம் நடக்கும். சரி, இப்போது நான் இங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு அம்மா அப்பாவிற்கு ஓடி போய் கல்யாணம் பண்றவங்கன்னு வேணா எடுத்துக்கலாமா? காதல், ஓடி போய் திருமணம், இந்த மாதிரியாக எடுத்துக்கலாமா? அப்ப ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க ஜாதகம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்? அதுக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதற்கே அந்த ஆன்லைன் வகுப்புலயே சொன்னேன். யார் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவா? அம்மா அப்பாவை யார் மதிக்காமல் இருப்பார்? தாய் தந்தையர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய சந்திரர்கள் வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில, 4-9 பாவகங்கள் வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில தாய் தகப்பனை ஒருவர் மதிக்காமல் இருப்பார். இதற்கு 2 விதமான உண்டு. பொறுப்பற்ற தாயாக இருக்கலாம், பொறுப்பில்லாத தகப்பனா இருக்கலாம். பொறுப்பற்ற இருவருமாக, பெற்றோர் 2 பேருமே பொறுப்பில்லாம இருக்கலாம். அல்லது சூழ்நிலையின் காரணமாக சின்ன வயசுல இருந்தே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பினான்சியல் பிரச்சனை, டே கேர்ல விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தை வளர்ந்ததே தாய் தகப்பன்ட்ட இல்ல. ஒன்னு அப்பா இதுக்கு போயிடுவார், அதுக்கு போயிடுவார், 2 பேரும் வேலையை விட்டு. உண்மையை யதார்த்தத்தை சொல்றேன். பிழைப்பின் அடிப்படையில் 2 பேருமே வேலைக்கு போறோம். குழந்தைய யார் பாத்துக்கிறது? அந்த காலத்துல புருஷன் வேலைக்கு போனாரு, பொண்டாட்டி வீட்டுல இருந்து சமைச்சு போட்டாங்க, பிள்ளைய கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த காலத்துல 2மே சம்பாரிச்சு தான் ஆகணும்ன்ற சூழ்நிலையில பிறக்க போகின்ற குழந்தைக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் பிறக்க போற குழந்தைய டே கேர்ல விட்டுட்டு தான் நம்ம வேலைக்கு போக வேண்டியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தாயோ தந்தையோ சரிவர கவனிக்க முடியாத சூழ்நிலைகளில வளர்ந்த குழந்தை தாய் அன்பு தந்தை அன்பு கிடைக்காத சூழ்நிலையில அந்த மாதிரியான சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எவர் ஒருவருக்கு தாய் அன்பு தந்தை அன்பு கிடைக்காமல் இருக்கிறதோ அவருடைய 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் சூரியன் 9ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் சற்று வலிமையிலிருந்து பாவத்துவமாக, நான் சொல்லுகின்ற விதத்துல பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவர் தாய் தந்தையரை விட்டு விலகியே இருப்பார். இதற்கு மாறாக ஒருவருக்கு இந்த 4ம் ஆதிபத்தியம் காரகம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் சூரிய சந்திரர்களும் வலுவாக என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு மிக அதிகமான அவருக்காக அந்த குழந்தைக்காக எதையும் செய்யக்கூடிய தாய் தந்தையர் கிடைக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்ப எதையும் செய்யக்கூடிய சிறு வயதிலிருந்து நல்ல அன்பாக வளர்த்து ஒரு அம்மா கிட்ட ஒரு பெண் எதையும் பேசலாம் என்று வளருவது மிகப்பெரிய கொடுப்பினை. ஒரு தகப்பங்கிட்ட ஒரு ஆண் எதையும் பேசலாம் என்று வளருவது மிகப்பெரிய கொடுப்பினை. இதுதான் ஒரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. மிக பெரும்பாலான குடும்பத்தில் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் பேசி வச்சுக்குவாங்க. நீ அடி, நான் அடிக்கிறத தடுக்கிறேன். அம்மா அடிக்க போறான்றது தெரியும், அம்மா அடிக்க போறான்றது தெரியும், அப்பா போய் தடுப்பார். ஒரே நேரத்தில் ஒரு குழந்தைய 2 பேரும் அடிக்க மாட்டாங்க, 2 பேரும் திட்ட மாட்டாங்க. இது ஒரு பெரிய சைக்காலஜி, குழந்தைகள் சைக்காலஜி. ஒரு சிறு குழந்தை அம்மா கிட்ட அடி வாங்கினா உடனே யார்கிட்ட ஓடும்? அப்பாட்ட ஓடும். அப்பா அடிச்சா உடனே அம்மா கிட்ட ஓடும். அம்மாவை 2 திருப்பி போட்டாச்சுன்னா எங்க ஓடும்? 2 பேரையும் வெறுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சைல்டு சைக்காலஜி என்ன? ஒரு நிலையில தாய் கண்டித்தால் தகப்பன் கனிவாக இருப்பது, தகப்பன் கண்டித்தால் தாய் கனிவாக இருப்பது. இந்த மாதிரியான பெற்றோர்கள்ட்ட வளர்ற குழந்தைகளை ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். நான் எடுப்புல இவன் அம்மா லவர்னுமே இவன் அப்பா லவர்னுமே ஆமாங்கன்னு சிரிப்பாங்க. எடுத்தடப்பிலே சொல்லிடலாம். சந்திரன் சுபத்துவமாக இருக்க, சந்திரன் வலுவான ஒரு நிலைமையில இருக்க, சந்திரனை குரு பார்க்க இருக்கின்றதுல அவர் அம்மாவுடைய பெரிய பாசக்காரனாக அந்த பையன் இருப்பார், அந்த பொண்ணு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மான்னு சொன்னாலே கண்ணில் தண்ணி வரும்னு அடிக்கடி சொல்லுவேன். இதை மேடைகள்லாம் நான் நிரூபிச்சிருக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ரிஷபராசிக்காரருக்கு நான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு அம்மா பாசமாக இருப்பார். அப்ப ரிஷபராசிக்காரர் எவராது ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டாரா? சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். அவர் ரிஷபராசிக்காரா இருப்பார். ஐயா நான் ரிஷபராசிக்காரன் தான், நான் ஓடி போய் எங்க அம்மா எழுத்து தான் கல்யாணம் பண்ணேன். உங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது? சந்திரனே அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். சந்திரன் ராகு கதிகளோடு சேர்ந்து இருக்கிறார். சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறார். சந்திரன் பாவத்துவமாக இருக்கிறார். ஆக இந்த மாதிரியான நிலைமையில ஒருவர் ஓடி போய் திருமணத்தை செய்கிறார் என்பதை எப்படி நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு ஜாதகத்துல பலன் சொல்றதுக்கு தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய அந்த 4-9 பாவகங்கள் பலவீனமாகி, தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய பாவகம் பலவீனமாகி, அந்த காரக கிரகங்கள் பலவீனமாகி, இப்போது நான் சொன்னேன் அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க. அந்த சரியான பருவ வயதுல 3, 7, 11 சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்கும் பொழுது ஒருவர் உறுதியாக தாய் தந்தையரை எதிர்த்து அவருடைய வார்த்தையை மீறி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அல்லது நான் கல்யாணமே பண்ணிட்டு அப்புறமா, அதாவது பர்மிஷன் கேட்காம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. உங்ககிட்ட நான் பெர்மிஷன்லாம் கேட்கல, ஆல்ரெடி ஐ மேரிடு, உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரி, இப்போது 2 இதை காட்ட போறேன், 2 ஜாதகங்களை காட்ட போறேன். 2ஐயும் நான் முன்னாடி சொல்லல, இதெல்லாம் என்னுடைய ஆன்லைன் டிஸ்கஷனுக்கு வந்தது இந்த வாரத்துல தான். எடுத்தடுப்புலயே ஐயா பொண்ணு 2மே பெண்கள், 2மே பெண்ணு.
ஐயா பெண்ணு இப்படி பண்ணிடுச்சு, திரும்பி வருமா வராதா, பெண்ணுக்கு இப்படி இருக்கு, இப்படிதான். நான் பார்த்து சில ஜாதகங்களை நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன், இப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கா நானே கேட்பேன். ஜாதகத்தை போட்டு ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஐயா பெண் குழந்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு, முரண்பட்ட திருமணமா இருக்கு, திரும்ப வருமான இந்த இப்ப போட போற ஜாதகத்தையும் கேட்டாங்க. ரெண்டாவது போட போற ஜாதகத்திலையும் இப்படிதான் சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஏற்கனவே நடந்ததை பெற்றோர்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு டிஸ்கஷன்ல வர்றாங்க. இப்ப இது நடக்கும் நடக்காதுன்றதை நான் ஜோதிட ரீதியாக நான் எடுத்து சொன்னேனே தவிர இந்த 2 குழந்தைகளும் அப்பா அம்மாவை மீறி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதை நான் முன்னாடியே சொல்லல. சரி, இது இப்போது முதல் ஜாதகம். திருப்பதியில் பிறந்த ஒரு பெண் குழந்தை, 2 பேருக்குமே பாருங்க கடுமையான டீனேஜ், 20, 22 வயசு, 23 வயசு தான். சரி, முதல்ல இங்கே திரையில் தெரிகின்ற ஜாதகம் பக்கத்து மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியில் பிறந்த ஒரு தெலுங்கு தம்பதியினர், தமிழ் ஓரளவுக்கு தெரியுது. 22/9/2001 சாயந்தரம் 5:26 திருப்பதியில பிறந்த இந்த பெண் ஜாதகம் திரையில் வந்து விட்டது. கும்ப லக்னம், 4 சனி, 5 குரு ராகு, 7 சுக்கிரன், 8 சூரியன், 9 புதன், 10 சந்திரன், 11 செவ்வாய் கேது. பிறக்கும் போது சனி தசையில 4 வருஷம் 10 மாசம் 3 நாள். பிறக்கும் போது சனி தசையில 4 வருஷம் 10 மாசம் 3 நாள். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இந்த பாப்பாவுக்கு கேது தசையில சந்திர புக்தி, கேது தசையில செவ்வாய் சந்திர புக்தி 30/6/2025 இருந்து 29/1/2026 வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கேது தசையில செவ்வாய் புக்தி. சரி, இந்த பொண்ணு ஜூலை மாதம் வெளியே போயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அவங்க டிஸ்கஷன் ஆரம்பிச்சது, அதாவது கேது தசை செவ்வாய் புக்தியில, அது சந்திர புக்தியில 30/6/2025, கேது தசை சந்திர புக்தி 30/6/2026 ஆரம்பிச்சு 10 அல்லது 15 நாட்கள்ல போன ஜூலை மாதம் இந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, கேது தசை சுய புக்தியிலேயே நவம்பர் 29ஆம் தேதி கேது தசை சுயபுக்தி 2023 ஆரம்பிச்சிருக்கு. 2023 நவம்பர்ல 29ஆம் தேதி, நவம்பர் 29ஆம் தேதி இந்த பெண்ணு ஒருத்தர் மேரேஜே பண்ணிருக்கு. அது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாமையே 2 வருஷம் வீட்டில் இருந்திருக்கு. ஆக கேது தசையில சுய புக்தியில இந்த பெண்ணு ஒரு திருமணத்தை பெற்றோர்களுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜா பண்ணிருச்சு. இப்ப ஜூலை மாசம் கேது தசை சந்திர புக்தியில இருந்து அது விலகி வீட்டை விட்டு வெளியே போய் அவர்கிட்ட போயிடுச்சு. இதுல இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒன்று, அந்த பையன் சொந்தக்காரர் தான், 15 வயசு பெரியவர். இந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது 22 வயசு, அப்ப அவருக்கு 37 வயசு. 15 வயது பெரியவர், தெரிந்தவர், சொந்தக்காரர். அவரை கேது தசை சுய புக்தியிலேயே கல்யாணம் பண்ணி இந்த ஜூலை மாசத்துல எங்களுக்கு அரசல் பரசலா அப்படி இப்படின்னு தெரிய வரும்போது ஜூலை மாதம் இப்ப விலகி போய் அவர் கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஐயா 15 வயசு 18 வயசு வித்தியாசம், அது வேற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப வயசு வித்தியாசம் மனசே தாங்க மாட்டேங்குது. 22 வயசு பாப்பாக்கு ஒரு திருமணமா 2 திருமணமா வருமா? 2 ஜாதகமே ஒரே திருமணம் தான். அடுத்து போட போற ஜாதகத்திலே இதே கேள்வி, பெற்றோர்களுடைய ஒரே கேள்வி, புள்ள தெரியாதனமா அப்படி பண்ணிடுச்சு, மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது, தூக்கம் வரல. ஜூலை மாசத்துல இருந்து அம்மாக்காரி அழுதுகிட்டே இருக்கா. 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க, தாயும் தகப்பனும். அம்மாக்காரி அழுதுகிட்டே இருக்கிறா, ஜூலை மாதம் வெளியேறிடுச்சு. அப்ப எப்படி திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா, வேற எதனா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, போகலாமா, போய் கேட்கலாமா, போய் கூப்பிடலாமா, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, இங்க தெரியல, அப்படி இப்படின்னு தெரியுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படிதான் ஜோதிடம் ஒரு வகையில கண் திறப்பிற்காக, கடவுளை தவிர ஜோதிடத்தை தவிர வேற யாரையும் கேட்க முடியாது. ஆக இந்த இடத்துல என்ன நடக்கிறது? கேது தசை இந்த பெண்ணிற்கு ஏன் அந்த திருமண அமைப்போலே கொடுத்து, கேது தசை சந்திர புக்தியில ஏன் இந்த பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போகணும்? கேது தசை ஆரம்பிக்குது. கேது எங்க இருக்கிறார்? 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க. 3-7-11 கனெக்ட் வரணும்னு சொன்னா 1-7-11 அல்லது 3-7 அல்லது 3-11, அப்படியே ஏதாவது அந்த 3-7-11க்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ட் சுக்கிரனுடைய தொடர்புகள் அங்கே வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான இளம் வயதுல தாம்பத்திய சுக அமைப்புகள் அப்படின்னு கிடைச்சோம்னா, இப்ப ஏன் அம்மா அப்பாவை விட்டு அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 2வது இப்ப ஜூலை மாசம் வீட்டை விட்டு வெளியே போய் அவர் கூட போய் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன ஜூலை மாசம்னா கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆச்சு. சரி, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்ப கும்ப லக்னம், 11ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதியாகிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தசை ஆரம்பிச்ச ஒரு 3 மாசத்துல அது மேரேஜ் பண்ணிக்கிச்சு. இந்த 11ஆம் அதிபதியாகிய குருவின் வீட்டுல
மூன்றாம் அதிபதியாகிய செவ்வாயின் இணைவோடு கேது இருக்கிறார். 3-11 அதிபதிகளுடைய பார்வையில் இருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க. ஒரு விதியை சொல்றேன். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல ஒரு மாணவர், ஒரு ஃபாலோயர், யாரோ ஒருத்தர் கேட்கிறார், கணிக்க முடியல எப்படின்ட்டு. இதை நான் சொல்லலைங்க, அவங்களே இப்படி நடந்துருச்சு. ஆனா இந்த விதியை நான் ஆன்லைன் வகுப்புல சொல்லி கொடுக்கிறேன். 3-7-11 நடந்தால் திருமணம், இணைந்தால் அது எப்படின்றத நான் ஏற்கனவே இந்த விதியை என்னுடைய ஆன்லைன் வகுப்புல சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை நிரூபிக்கும் மாதிரியாக வந்த ஒரு ஜாதகம், 2 ஜாதகம் அடுத்து வரப்போறது. அப்ப இந்த இடத்துல கேது திசையில ஏன் இந்த பெண்ணிற்கு திருமணம், ஏன் இந்த பெண்ணிற்கு காதல் போன்ற அமைப்புகள். 3-7-11 என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3-11 அதிபதிகளான 11 அதிபதியின் வீட்டில் 3 அதிபதியுடைய இணைவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இந்த பெண்ணிற்கு காதல். ஏற்கனவே புதன் திசையிலே இந்த பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கணும். ஏன்னா புதன் 17 வயசு 18 வயசுல அந்த அமைப்பு அறிமுகம். ஏன்னா சொந்தக்காரர் தானே, 15 வயசு பெரியவர், சொந்தக்காரர், சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வசீகர அமைப்புகள். அதற்கு காரணம் புதனாகிய சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற புதன். கேதுவுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? புதன் தசை நடந்திருக்கு. புதன் தசை எங்க இருக்கிறாரு? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக காதல் வந்து விட்டது. 7ஆம் பாவகத்தில் இருக்கிறது யாரு? சுக்கிரன். ஆக அந்த 7-7-7-3-11 நான் சொல்ற அத்தனை தொடர்புகளும் வந்துருச்சா? சரிங்க. சந்திர புக்தியில ஏங்க அப்படியே வெளியே போயிடுச்சு? ஆக இந்த இடத்துல சந்திர புக்தியில ஏன் அவங்க வெளியேறணும்? சந்திர புக்தி ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ஜூலைல வெளியே போயிடணும். சந்திரனை யார் பார்க்கிறாங்க? சனி பார்க்கிறார். சந்திரனை யார் பாரு? சந்திரனை சனி பார்க்கின்ற அமைப்புல தாய்க்கு ஏதாவது மனக்கவலைகள் வரணும் இல்லையா? அப்ப சந்திர புக்தியில தாய்க்கு மனக்கவலைகள் வந்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில இந்த பெண் சந்திர புக்தியில வெளியே போறாங்க. 2வது, அம்மா அப்பாவை பகைத்து கொண்டு அவர்களை வெறுத்து போய் அவர்களுக்கு இது இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல என்ன இருக்கு? நல்லா பாருங்க. சூரியன் 8இல் மறைந்திருக்கிறார். கும்ப லக்னத்திற்கு சூரியன் எந்த நிலையிலும் சுபத்துவம் இல்லாமல் 8இல் மறைந்திருக்க, சந்திரன் கிட்டத்தட்ட அர்த்த சந்திரனா ஆகாம அப்போதுதான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்த அமைப்புல அப்படியே சந்திரன் நீச்ச நிலையில் வந்து திக்பலத்தையும் இழந்து சனியுடைய பார்வையில் இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் 2 பேருமே பலவீனமான 4ஆம் இடத்திலையும் சனி இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்து சந்திரனாகிய மாதா காரகனை பார்த்து சூரியனும் அங்கே 8ல போய் மறைஞ்சு 9ஆம் அதிபதி கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். 9ஆம் அதிபதி கூட அங்கே ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கிறார். ஆக சூரிய சந்திரர்கள் இந்த ஜாதகத்துல கெட்டிருக்கிறாங்களா? சூரிய சந்திரர்கள் கடுமையான அளவுல இந்த இடத்துல கெட்டு போய் பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புல மாதாவை, அம்மாவை மனம் நோக வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலேயே சூரிய தசை சந்திரபுக்தியில அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு. சரி, கே தசையில இவங்களுடைய அம்மா அப்பாவுடைய கேள்வி வந்துடுமா? 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வாய்ப்பே இல்லைங்க. திருப்பி 7ஆம் இடத்துல சுக்கரனுடைய கேது தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கர தசை தான் ஆரம்பிக்குது. கேது தசையிலேயே உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த குழந்தைக்கு உடனே 1 வருஷத்திலேயே கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அமைப்புல சுக்கரன் பெருசா பாபத்துவமாக இல்லை. ராகு கூட இல்ல, சனி கூட, ராகு சனி செவ்வாயுடைய அமைப்புகள் இல்லாதனால இந்த இடத்துல என்ன நடக்கும்? சந்திர கேதுசை முழுக்கவே அங்கே கேதுசையிலே குழந்தை பாக்கியத்தை அடைந்து சுக்கர திசையில நீண்டு கொண்டு போகும். இந்த பெண்ணு திரும்ப வர்றதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் வேறு மாதிரியான சில இதை கேட்பாங்க. ஐயா, அந்த மந்திரம் பண்ணலாமா, இந்த மந்திரம் பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த பூஜை பண்ணலாமா, ஏதாவது ஒரு மாந்திரிகம் எதையாவது பண்ணி பாப்பாவை கொண்டு வந்துட முடியுமா இப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு இதுக்காக சொல்லல, உண்மையிலேயே ஒவ்வொரு ஜோதிடருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. நான் என்ன கன்சல்டேஷன் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன்னா, கடவுளை கும்புறது தவிர வேற எதுவும் இல்லம்மா. நீங்க எந்த ஹோமம் பண்ணாலும், எந்த இது பண்ணாலும், எந்த மாந்திரிகம் பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும். இந்த பொண்ணு சீக்கிரம் அம்மாவாக போறா. இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை இதைத்தான் நீடிக்கும். இந்த நிலைமையில ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கின்ற, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ஆம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற இந்த அமைப்புல தன்னை விட வயது மூத்த ஒருவரோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்திருக்கிறது. அவரோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க பிரிக்கிறதோ அல்லது அதுவே பிரிஞ்சு வர்றதோ இந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக கிடையாது. மனம் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற நிலைமையில சில நேரங்களில் இந்த மாதிரியான முடிவுகள் தான் எடுப்பாங்க. ஆகவே 3-7-11 தொடர்பு கொண்டு இருக்கின்ற அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த தசை அமைப்புகள், சுக்கிரன் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இந்த பெண்ணு பிரிந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பரிகாரத்தின் பண்ணி இவங்களை பிரிக்கவும் முடியாதுமா அப்படின்னு தான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மையும் கூட. 2வது, இப்ப அடுத்த ஜாதகம் திரையில் வருகிறது. இந்த ஜாதகரும் ஒரு பெண், காரைக்குடிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறார். காரைக்குடிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிற ஜாதகம்.
29 நவம்பர் 2000 11:30 காலையில காரைக்குடிக்கு அருகே பிறந்த ஜாதகம். மகர லக்னம், அதுவும் கும்ப லக்னம், அதுவும் சனியோட லக்னம், இதுவும் மகர லக்னம். பாருங்க, சனியோட லக்னக்காரங்க இண்டிவிஜுவல் ஆனவங்க. யார் என்ன பேசினாலும் அதுக்காக மகர கும்ப லக்னம் எல்லாம் தாப்பம் பேச்சை கேட்க மாட்டாங்களா, தாய் பேச்சை கேட்க மாட்டாங்களான்ற வந்துடக்கூடாது. இந்த உதாரணத்துல சனியோடைய லக்னங்கள் என்பதும் ஒன்றுன்றதுக்காக காட்டுறேன். சரி, இங்க பாருங்க, மகர லக்னம் 5 குரு சனி, 6 ராகு, 9 செவ்வாய், 10 புதன், 11 சூரியன், 12 சந்திரன், சுக்கிரன், கேது. பிறக்கும் போது இந்த பெண்ணுக்கு சுக்கிர தசை 9 வருஷம் 9 மாசம் 14 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்ப இந்த பொண்ணுக்கு சந்திர தசையில சுக்கிர புக்தி நடக்குது. 14/7/2024 இருந்து 15/3/2026 வரைக்கும். சரி, இந்த பொண்ணு இப்ப லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல இருந்து திரும்பி வருவாங்களா? வரமாட்டாங்க. பதில். சரி, இந்த பெண்ணு சந்திரதசை ஆரம்பிச்ச உடனேயே இந்த பெண் ஒருத்தரை காதலிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காதலன் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர், குழந்தைங்க இருக்கிறவர். இந்த பெண்ணுக்கு சந்திரதசையிலிருந்தே, ஏன்னா சிறு வயதிலேயே சுக்கிரன் 16 வயசுக்கு அப்புறம் சந்திரதசை ஆரம்பிச்சிருது. சந்திரதசை இதுவும் நான் சொல்லலைங்க, டிஸ்கஸ் அவங்க கேட்டது தான். பாப்பா திரும்பி வருமா, ஏதாவது பண்ண முடியுமா, 25 வயசு தான் ஆகுது. இப்ப இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி லண்டன்ல படிக்க போன பொண்ணு இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த அவனும் வாலிபன் தான், வயசானவன் கிடையாது. ஏதோ ஒரு 5 வயசு 10 வயசு. ஏன்னா அவர் ஜாதகம்லாம் கையில இல்லை. அவங்க ஜாதகம் இருந்தா நாங்க அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் போட்டிருப்பேன். ஆனா இந்த மாதிரியான அமைப்புல நான் அந்த சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகத்தை கேட்பேன். சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகம், அவங்க பணம் கட்டுறாங்களோ பணம் கட்டலையோ, நீங்க அதையும் கொடுங்க. ஒரு விஷயம் அவங்க டிஸ்கஸுக்கு வர்றாங்க. அப்ப அந்த டிஸ்கஸுக்கு தேவைப்படுகின்ற துணை ஜாதகங்கள், பூரக ஜாதகங்கள்னு சொல்லுவோம். கணவன் ஜாதகமோ, மனைவி ஜாதகமோ, அம்மா அப்பா ஜாதகமோ, புள்ள ஜாதகமோ கேட்டுதான் அதை டிஸ்கஸ் பண்ண முடியும்னு அந்த ஜாதகத்தை கேட்பேன். இவங்க 2 பேருக்குமே அந்த அவருடைய கல்யாணம் பண்ண பையனுடைய ஜாதகம் தெரியல. போன அம்மா அப்பாவுக்கும் தெரியல, இந்த அப்பா அம்மாவுக்கும் தெரியல. அவர் யாருன்னு தெரியாதுங்க. அவருடைய ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. அந்த முதல் மனைவியோட பிரிஞ்சிட்டாரு. இப்ப இந்த பெண்ணு லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த பையனை கல்யாணம் பண்றதுக்காகவே திரும்பி வந்துட்டு கல்யாணமும் பண்ணிட்டு இப்ப திரும்ப லண்டனுக்கு கூட்டு போயிடுச்சு. இப்ப இந்த கல்யாணம் நீடிக்குமா, அல்லது என்னுடைய பெண்ணு எங்களுக்கு திரும்பி வருவாரா, வரமாட்டாரா? இதுதான் அமைப்பு. சரி, இப்ப என்ன நடக்குது? சந்திர தசையில சுக்கிர புக்தி நடக்குது. சந்திரன் 7க்குடையவர். இங்க என்ன நடக்குது? லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிறார். 12ஆம் இடம் சுபத்துவம். லண்டன்ல இருந்து திரும்பி வரவே வராது. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவம். வளர்வரை சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கின்ற இந்த ஜாதகத்துல இந்த பெண்ணு வெளியில தான் இருக்கும். ஏன் இந்த பெண் இருக்கும்? அப்பா அம்மாவை மீறி அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் நடக்குது. அப்படியே பாருங்க, சூரியனை சனி பார்க்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 9ஆம் அதிபதியை விட்டுருவோம். அப்பா உயிரோடு இருக்கிற அமைப்பு இதெல்லாம் அந்த சிம்மம் சூரியனை சம்பந்தப்பட்டது தான், 9ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டது தான். சூரியனை சனி பார்க்கிறாரா? சந்திரன் கூட ராகுகேது சேர்ந்திருக்கிறாரா? சந்திரன் அப்பத்தான் அமாவாசையிலிருந்து வெளியே அர்த்த சந்திரனாக, அதுவும் அர்த்த சந்திரன் கூட கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப நொந்து போன சந்திரனா இருக்கிறாரா? ஆக இங்கே சூரிய சந்திரர்களுடைய பலவீனம் தெல்ல தெளிவாக தெரிகிறதா? சூரிய சந்திரர்களுடைய பலவீனம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அருமையா தெரியுது பாருங்க. அப்ப சூரியனை சனி பார்த்து சந்திரனை எப்படி இருக்கும்போது அப்ப இந்த பெண்ணை ஏன் கல்யாணம் காதலிச்சது? 3-7-11 கனெக்ட் வரணும் இல்லையா? சந்திர திசை நடக்குது. சந்திர திசை எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கு? சந்திரனே 7ஆம் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனே 7ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சந்திரன் 7ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் அதிபதியுடைய வீட்டிலிருந்து 11ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார். சந்திரதசை எத்தனை வயசு? 16 வயசுல இருந்து அந்த பெண்ணுக்கு வந்திருக்கு. ஏதோ முன்னாடியே இப்பதான் அந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது. ஆனா அது 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரதசையிலே அவரை சந்திச்சு காதல் அமைப்புகள் இருந்திருக்கு. சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியல. ஒருவேளை அந்த பையன் திருமணத்திற்கு முன்பே இந்த பெண்ணை காதலிச்சிருக்கலாம். 2 பேருக்கும் பள்ளி கல்லூரி பருவத்திலே தெரிஞ்சு இருந்திருக்கலாம். அப்பா அம்மாவுக்கே தெரியல. கல்யாணம் பண்ணிட்டாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் தான் தெரியுது. மற்ற உள் விவகாரங்கள் தெரியல. நம்ம தான் இங்க சந்திரதசையை பார்த்தாலே தெரியல.
சந்திர திசையை பார்த்தாலே 16 வயதிற்கு பிறகு 7ஆம் அதிபதியுடைய திசை சுக்கிரனோடு சேர்ந்த சந்திர திசை என்கின்ற போது காதல் எப்படி வரணும்னு இப்பதானே ஒரு லெக்சர் கொடுத்தேன் பாருங்க. சுக்கிரனோடு சேர்ந்த இந்த சந்திர திசையில 3ஆம் அதிபதியுடைய வீட்டில் 11ஆம் அதிபதியுடைய பார்வையில் 7ஆம் அதிபதியாக அவர் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு இருக்கக்கூடிய அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? காதலை கொடுத்துட்டார். இந்த காதல் அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு நடந்திருக்கணும், நிறைவேறி இருக்கணும்னா சூரிய சந்திரர்கள் 4 பாவகங்கள் வலுத்திருக்க வேண்டும். சூரியனை சனி பார்த்து சந்திரனை அமாவாசையிலிருந்து அப்போதுதான் விலகி சந்திரனும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற அந்த அமைப்புல தாய் தந்தையர் எனக்கு முக்கியம் இல்லை, தாய் தந்தையரை பத்தி எனக்கு கவலை இல்லை, அப்பா அம்மாவை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் நினைச்சவரோட சேர்ந்து நான் கொஞ்சம் இதை கல்யாணம் பண்ணிப்பேன் என்கின்ற அமைப்புல தாய் தந்தையரை உதாசீனப்படுத்தி விட்டு வரக்கூடிய ஜாதகம். இப்ப இவங்க கூட திரும்பி வருவாங்களாமான்னு கேட்டாங்க. இல்லம்மா அந்த பொண்ணு இப்ப பிரெக்னண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டலாம். இது நானே கேட்டேன். ஆமாங்கய்யா பிரெக்னண்டா இருக்கிறாங்க. சுக்கிரபுக்தி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிறார். 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை, குழந்தை பிறகு போகுது. நானே கேட்டேன் திரும்பி வருவாங்களாயா, இந்த லைஃப் தானா அல்லது இன்னொரு லைஃப் எதனா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அந்த பொண்ணு இப்ப பிரெக்னண்டா இருக்குமா அப்படின்னு. ஆமாங்க பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்றாங்க. 5ஆம் அதிபதியோட சுக்கிரபக்தியில உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா? அதனால இவங்க பிரிவாங்கன்றது அமைப்பு கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடியது செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராகு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். நீடித்த இந்த வாழ்க்கை இருக்கும். எந்த வாழ்க்கை இருக்கும்? வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும். அதே கணவரோடு தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 2 பேரும் பிரிய மாட்டாங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. தாய் தகப்பனுக்கு மன வருத்தத்தை கொடுத்து விட்டு இந்த பெண் தன்னுடைய சொந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டார், அவ்வளவுதான். ஆனா அந்த பாதை, அந்த திருமணம் நீடிக்குமாமா அப்படின்னு தான் சொன்னேன். ஆக எந்த இடத்துல ஒரு திருமணம், காதல் என்பதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவது, தாய் தந்தையர் பாவகத்தை கொண்டு எப்படி சம்பவங்களுக்கு கோர்ப்பது என்பதற்கு உதாரணமான நல்ல ஜாதகங்களாக இந்த 2 ஜாதகங்களும் இருக்கின்றத உண்மையிலேயே நம்முடைய மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.